எந்த பெண் தொடர்ந்து கோலம் போடுகிறாளோ அவளுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு என்ன உண்டு? நிவர்த்தி உண்டுன்றான். கோலம் முடியும் போது லாஸ்டா கோலத்தை முடியும் போது தெற்கு பக்கம் முடிக்க கூடாதுன்றான். இது யாருக்கு புரியல? ஆண்கள் பர்ஸ்லயோ பேண்ட் பேக்லயோ பர்ஸ் பேக்லயோ பேக் பேக்லயோ சீப்பு வைக்க கூடாது. பெண்களும் சரி, எல்லா வெளியூர் கிளம்புறோன்னா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, மேக்கப் பண்றீங்கன்னா ஓகே, எப்பவுமே சீப்பை கையில சீப்புக்குதா உள்ள சீப்பு இருக்கக்கூடாது. அதை பணத்தை என்ன பண்ணாது, ஈர்க்காது. அந்த முருகர் உங்க கூடவே வரணுன்றதுக்காக நம்ம மறு குழந்தை வாங்கிடுவாங்க. சாமி கும்பிட்ட பிறகு ஆளுக்கு ரெண்டு 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 குத்துனுச்சு கையில போவீங்கல்ல, தலையில வச்சிருமானாலும் பரவாயில்ல, கையில ஏற்ற மாதிரி வீட்டு பூஜை ரூம்ல வச்சாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல முருகன் வாசம் செய்வோம். நல்லா கேட்டுங்க, நம்மளுடைய உடம்பு பாக்கெட்ல சீப்பு வைக்க கூடாது. பின் பாக்கெட்ல முன் பாக்கெட்ல சீப்பு வைக்காதீங்க. ஹேண்ட் பேக்ல சீப்பு வைக்கிற பழக்கம் வச்சுக்காதீங்க. பணம் சேராது, பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. நீங்களாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. வீட்டில் தலை வாரணும்னா தலை வாரிட்டு 100 வாட்டி செக் பண்ணுங்க, ஒரு முடி கூட வீட்டு உள்ள இருக்கக்கூடாது. ஒரு சில வீட்டுல எல்லாம் போனா முடி பயங்கரம் வேற லெவல்ல எதனா ஒண்ணு பறக்கும் அப்படியே. சில பேருக்குலாம் முடி கொட்டுற பழக்கம் இருக்கும், அதனால அந்த முடி இயற்கையா வரும். பணத்தை ஈர்க்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க. பணம் கிட்ட பணத்தை வந்து இதெல்லாம் செய்யறான். நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுல முடி இருக்கக்கூடாது, வீட்டு உள்ள இருக்கக்கூடாது. ஆண்கள் பர்ஸ்லயோ பேண்ட் பேக்லயோ பர்ஸ் பேக்லயோ பேக் பேக்லயோ சீப்பு வைக்க கூடாது. பெண்களும் சரி, எல்லா வெளியூர் கிளம்புறோன்னா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, மேக்கப் பண்றீங்கன்னா ஓகே, எப்பவுமே சீப்பை கையில சீப்புக்குதா உள்ள சீப்பு இருக்கக்கூடாது. அதை பணத்தை என்ன பண்ணாது, ஈர்க்காது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பச்சை கலர் பூவை தலையில வச்சுக்கிட்டு கோயிலுக்கு உங்க கூட வரும், அந்த தெய்வம் உங்க வீட்டுல அன்னைக்கு நைட்டு வாசம் செய்யும். ஆண்கள் பச்சை கலர்ல, நீங்க தானே கேட்டீங்க, தலையில வைக்க முடியாது. ஆனா அந்த பச்சை கலர் மனோரஞ்சிதம், கொடி சம்பங்கி, தவணம், கொடுந்து இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி வில்வம் வாங்கி போய் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். சாத்திட்டு அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், எடுத்து வந்து வீட்டுல பூஜை ரூம்ல வைத்து விடலாம். இதுக்கப்புறம் பச்சை கலர் மட்டுமே வாங்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஏன் தெளிவா மறுபடியும் சொல்றேன்னா, மக்களுக்கு வந்து சுயநலம் ரொம்ப ஜாஸ்தி. 10,000 ரூபாய் கூட அன்னதானத்துக்குன்னா கொடுக்க மாட்டாரு. அடுத்த மாசம் உனக்கு வந்துடும், வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிடும், இப்ப நீ அன்னதானம் போடுன்னா 20,000 ரூபாய்க்கு அன்னதானம் போடு. எதிர்பார்த்து எதுவுமே செய்யாதீங்கன்ற, அது இறைவனுக்கு பிடிக்காது. நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செய்யறீங்களோ அதே மாதிரி அவரும் அந்த நீங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிரிமினல் மூலகுதோ ஒரு டபுள் மடங்கு. நம்மளுக்கே இவ்வளவு யோசிக்கிறேனே, நம்மளே உருவாக்கி உலகத்துக்கு அமைச்ச இறைவனே எவ்வளவு விஷயத்த கணிப்பார் யோசிப்பார்னு புரிஞ்சுக்கணும். அதனால பச்சை கலரில் மலர்களை இறைவனுக்கு அதிகமாக சாற்றுங்கள். அது மறிக்கொழுந்தா இருந்தாலும் சரி, தவணமா இருந்தாலும் சரி, கொடி சம்பிங்கா இருந்தாலும் சரி, வில்வமா சிவனுக்கா இருந்தா வில்வமா இருந்தாலும் சரி. மனோரஞ்சிதம் ரேட்டு ஜாஸ்தின்னு நினைப்பீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. வட்டி கேட்டுறீங்க 20,000 30,000. ஹாஸ்பிட்டலுக்கு போனா போய் ஸ்கேன் எடுக்கிறீங்க 2,500 ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேனு. சிலிண்டர் வாங்குறீங்க 3,000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல. மனோரஞ்சித ரேட் அதிகம்லாம் சொல்லாதீங்க. இறைவனுக்கு இறைவனே அதுல வாசம் செய்யறான், அதுக்கு போய் ரேட் பேசக்கூடாது. மனோரஞ்சிதம் மேக்சிமம் மாசத்துல ஒரு நாளாச்சும் உங்க வீட்டுல ஒரு அப்படியே வாங்கி அப்படியே சுவாமியாண்ட போட்டு வை. அந்த அந்த பூஜை ரூமுடைய மனமே வேற மாதிரி இருக்கும். ஒரு 3 நாளைக்கு அந்த மனமே வேற லெவல்ல இருக்கும்.
ரைட். முருகனுக்கு மணி மந்திர ஔஷதம். நீ எந்த முறையும் தெரிஞ்சிருக்க வேணாம், முருகான்னா போதும், அரோகரான்னா போதும், முருகன் வந்துருவார் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்லுது, மூலநூல் சொல்லுது. சிவனுக்கு தான் ஆகம விதியை தவிர முருகனுக்கு ஆகம விதி கிடையாது. சிவனை வழிபட ரூல் உண்டு. இப்படி உட்காரணும், இப்படி பார்க்கணும், இப்படி கும்பிடணும், இப்படி மந்திரம் சொல்லணும், இப்படி அபிஷேகம் பண்ணணும். முருகனுக்கு எதுவுமே கிடையாது. குழந்தை முதல் வயதான முதியோர் வரை அரோகரான்னாலும் போதும், முருகான்னா போதும், சரவணபவனா போதும், முருகன் வந்து நின்றுவான். அப்படியாப்பட்ட ஒரு கடவுள் தான் முருகப்பெருவான், கலியுக கடவுள் கந்தன். அந்த கலியுக கடவுள் கந்த பெருமானை தான் நம்ம பௌர்ணமி என்ன பண்றோம்னா பாராயணம் பண்ணி வேல் பூஜை பண்றோம். அனைவரும் கூடவே வரணும், இந்த முருகர் உங்க கூடவே வரணுன்றதுக்காக நம்ம மறு குழந்தை வாங்கின்னு வாங்க, சாமி கும்பிட்டு பிறகு ஆளுக்கு 2 குத்துறச்சு கையில போவீங்கல்ல, தலையில வச்சிருமானாலும் பரவாயில்ல, கையில ஏற்ற மாதிரி வீட்டு பூஜை ரூம்ல வச்சாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல முருகன் வாசம் செய்வான். இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நீங்க வந்து இந்த பச்சை கலருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பச்சை தான் ஈர்ப்பு தன்மை அதிகம், வசியத்தன்மை அதிகம், காரிய சித்தி ஆகிறது எல்லாமே பச்சைக்கு ரொம்ப ஜாஸ்தி, வலிமையான ஒரு கலர். அதுக்காக தான் மனோரஜதமும் செண்பகம். அதே மாதிரி செண்பகப்பூ ரொம்ப ரொம்ப விஷயம் முருகனுக்கு. செண்பகத்துல இது வந்து புஷ்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட். ஒரு பெண் நல்லா கேட்டுக்கணும், யார் வீட்டுல பெண்கள் அவர்கள் கோலம் போடாம மத்தவங்கள கோலம் போட சொல்ல. இப்போ ஒரு 4 வீடு இருக்குது, ஒரு வாரம் நானு ஒரு இப்படிதான் நிறைய பேர் வீட்டுல இப்போ கரண்ட்ல போகுது. கோல சாஸ்திரம் என்ன சொல்றான்னா, எந்த பெண் தொடர்ந்து கோலம் போடுகிறாளோ அவளுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு என்ன உண்டு, நிவர்த்தி உண்டுன்றான். கோலம் முடியும் போது லாஸ்டா கோலத்தை முடியும் போது தெற்கு பக்கம் முடிக்க கூடாதுன்றான். இது யாருக்கு புரியல? வடக்கு பக்கம் முடிக்கணும் தெரியல. ஏன்னா சொன்னது யாருக்கு புரியல. தெற்கு பக்கம் கோலம் முடியக்கூடாது. யாருக்கு புரியல? புரியுது? யாருக்கு புரியுது? கோலம் போடுறீங்களா? இதை பாருங்க, இது கிழக்கு, இது வடக்கு, என் முதுகு பின்னாடி இது. இப்ப கோலம் போடுறேன், இப்படி போட்டு முடிக்கிற லாஸ்ட் முடிக்கிற இடம் தெற்குல என்ன பண்ணக்கூடாது? தெற்கில் கோலம் முடிந்தால் வம்பு வழக்கு சண்டை நோய் கடன் உண்டு. தெற்கு பக்கம் உங்களுக்கே தெரியாது, ஓட்டு இருப்ப எங்க போறோமோ முடிச்சுட்டு போயின்னு இருப்பா தானே. தெற்குல என்ன பண்ணக்கூடாது? கோலம் முடியக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க, இதுவரைக்கும் நீங்க நோட் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நான் அதிகமா கத்துக்கினேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு பொண்ணு உண்மை சீரியஸா சொல்றேங்க, மக்களுக்கு எதெல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லி இதெல்லாம் நான் படிச்சு, இப்ப நான் போற இடத்தெல்லாம் என் பாக்குற பொண்ணுலாம், ஐயோ இந்த பொண்ணு தெற்குல கோலத்தை சொன்னா கோலம் போறது கூட நீங்க இப்படி பாப்பீங்களா? அதே உனக்கு கிடைக்கும். விடிய காலையில போய் பாக்குறீங்களா கேக்குறாங்க. ஏமா சொல்றேன், நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த மாதிரிலாம் நடைமுறை சிக்கல் இருக்குன்றேன். நம்ம அப்படியே நம்பிட்டு அப்படியே கற்பனையில போய் பாத்துக்கிறாங்க பொழுது. தெற்குல கோலம் முடியக்கூடாது, வடக்குல கோலத்தை முடிக்க சொல்லுங்க. வடக்கில் ஆரம்பிச்சு வடக்கில், கிழக்கில் ஆரம்பிச்சு வடக்கில், மேற்கில் ஆரம்பிச்சு வடக்கில் முடிக்க சொல்லுங்க. அந்த வீடு சுபிக்ஷன் பெறும்.